மாஸ்டர் என்னப்பா என்னாச்சு? நீங்க செஸ்ட் பிரஸ் பண்ண சொன்னீங்களா? ஒருத்தன் டம்பல்ல தான் பண்ணுன்றா, ஒருத்தன் மிஷின்ல தான் பண்ணுன்றா, இன்னொருத்தன் பார்பல்ல மட்டும் தான் பண்ணணும்ன்றா. எதுல தான் மாஸ்டர் பண்றது? இவ்வளவுதானா? எல்லாத்துலயும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட சொல்லி தொலைங்க மாஸ்டர், ஒண்ணும் முடியல. இப்ப டம்பல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் உன்னால அதிகமா பண்ண முடியும். அதே மாதிரி மசில் இம்பேலன்சஸையும் ஒர்க் பண்ண முடியும். பட் டம்பல்ஸ்ல உன்னால ரொம்ப ஹெவியா பண்ண முடியாது, ஸ்டெபிலிட்டிலையும் ஒர்க் பண்ண முடியாது. அப்ப பார்பல்ல உன்னால ஸ்டெபிலிட்டிலையும் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்லையும் சூப்பரா ஒர்க் பண்ண முடியும், நல்ல ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு பர்டிகுலர் மசில நல்லா டார்கெட் பண்ணனும்னா பார்பல்ல பண்ண முடியாது. அப்ப மிஷின்ல நீ நல்ல ஹெவியா ரிஸ்க் ஃப்ரீயா ஒர்க் அவுட் பண்ணலாம். அது போக பர்டிகுலர் மசிலையும் நல்லா டார்கெட் பண்ணி பண்ண முடியும். ஆனா மிஷின்ல உன்னால ஸ்டெபிலிட்டிக்கோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்துக்கோ கண்டிப்பா ஒர்க் பண்ண முடியாது. ஓ, இதுதான் விஷயமா? இனிமே பாருங்க பிச்சு விட்டுறேன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் மசிலை நல்லா டார்கெட் பண்றதுக்கும் ஹெவியா லிஃப்ட் பண்றதுக்கும் மிஷின் யூஸ் பண்ண. ஓகே, நல்ல ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பார்பல் யூஸ் பண்ண. அதிக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்றதுக்கும் மசில் இம்பேலன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கும் டம்பல் யூஸ் பண்ண. ஒவ்வொரு மசிலுக்கும் 2ல இருந்து 3 வேரியேஷன்ஸ் பண்ணுவ. சோ ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் ஒரு எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்க. எந்த எக்யூப்மெண்ட்டை எந்த வேரியேஷனுக்கு யூஸ் பண்ணுன்றதை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீனே கத்துக்கிடுவ. அப்பாடா, தேங்க்யூ மாஸ்டர்.